2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் என்ற ஒரு இல்லை 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. பட் ஆனால் அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? யார் யாது கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும், 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படித்தான் இருக்க முடியும், 15 நாள்லயும் அப்படித்தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் உங்களை மாதிரி தான் பாக்குறேன், வேடிக்கை பாக்குறேன். நீங்க எல்லாரும் என்னுடைய அழைப்பை ஏத்துக்கிட்டு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்னை பற்றி ஒரு 2-3 விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில், அரசியல் உலகத்தில் பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு. என்ன விளையாடுறீங்களா? அதுக்கு நான் விடை கொடுக்கலன்னு சொன்னா அதே உண்மை ஆயிடும் அப்படின்னு ஆயிடும். முதல்ல செய்யுங்க. ஃபர்ஸ்ட் தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது. தைரியமா இருமா, நல்லா இருக்குப்பா, பேசல எவ்வளோ அழகா இருக்கு, நல்லா எவ்வளோ ஸ்மைல் பண்ற, சிரிக்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு, சரியாயிடும் கண்ணா, நல்லா இருமா. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. நட்ப கூட கற்ப போல என்னுவே. ஜனநாயகத்தில் தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அந்த குளத்தூரில் தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நீ அழுவாமாடா? அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு நான் இங்கே விஜய் சிஎம் ஆகக்கூடாது, பவருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு ரஜினி அங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. ஆஹா, கிளப்பிட்டாங்கய்யா, புரளிய கிளப்பிட்டாங்களே. அந்த சூழ்நிலையில் அதெல்லாம் பேச முடியுமா? அது மௌன விரதம். அப்படி பேசுற ஒரு தரங்கெட்ட ஆளு ரஜினிகாந்த் இல்லை. எப்பவும் நினைச்சதே கிடையாது, நினைச்சு பார்க்கவே முடியாது. அவங்க பேசுறது என்னால் நினைச்சு கூட என்னால் பார்க்க முடியாது. அது ரத்தத்திலேயே வரல, எனக்கு தெரியாது. அது ரெண்டாவது நான் அவர் வாழ்த்து சொல்லலை, ஏர்போர்ட் போகும்போது வாழ்த்து சொல்லலை. சார், விஜய் முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு. என்னங்கடா ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஓடி விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன்பாடுக்கு போய்கிட்டு இருக்கா. திடீர்னு ஒருத்தர் ஒரு மீடியா ஆள் மாதிரி தெரியல எனக்கு. ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு விஜய் ஒரு முதலமைச்சர் இருக்காரு, சட்டம் ஷாக். அது ஒரு மீடியா மாதிரியே தெரியல எனக்கு. ஃபோன் வச்சு அப்படியே பார்த்து சிரிச்சு நான் போயிட்டேன். சும்மா சமாளிக்கிறாக்கும். அவர் ஜெயிச்ச உடனே எக்ஸ் தளத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தான் அவருக்கு பதிவிட்டார். போட்டானடா, போட்ட மாதிரி தானே இருந்தது, பெரிய மனுஷன்டா. இன்னொன்று விஜய் மேலே எனக்கு பொறாமை அப்படின்னு. லைட்டா நான் அரசியல் இல்லை, அரசியல் தான் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் எனவும் குறிப்பிட்டு ரஜினிகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அப்படியா செய்து மறந்து விட்டேனடா என் செல்வமே. அப்படி எடுத்துட்டானா அப்படியே விட்டுறணும், அப்படி தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. நான் முதலையே சொல்லியிருக்கேன், நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது இல்லை. அப்பா வேற, நான் வேற. அது இன்னும் இவ்வளோ சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி இங்க 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு அப்பவே தெரியும் நீ கரெக்டா சுடுவேன். எனக்கு அப்பவே தெரியும் நான் சுட்டதுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி பேசுவேன்னு. எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடே யார் அப்ரிசியேஷன், சூப்பர். போடாப்பா போய் நல்லபடியா போலங்க நம்ம வயலுங்க. சார், உங்க ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கட்சி ஆரம்பிச்சா நீங்க சிஎம் ஆயிருக்கலாம், கால சூழ்நிலை ஆகலன்னு ஒரு வருத்தப்படுறாங்க. கண்ணா, அதான் வாழ்க்கை. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது.
2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றிருக்கலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது வந்து தவறுபட்டுமோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. 96ல மட்டும் எங்கால் தலைவன் வந்துருக்குன்னு வச்சுக்க வரலையே. அது என்னன்னா வரல, நாங்க அன்னைக்கு வரா போயிட்டோம். காலம் பேசாது பதில் சொல்லுமா? சரி போட்டேன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. பட் ஆனா அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? வேறு கொஸ்டின். பாட்டு முடிஞ்சுப்பா. என்ன முடிஞ்சுக்கிற? நான் இருக்க வேண்டிய இடம் நீ வந்து இழுத்துட்டு வந்துட்ட. இந்த வண்டி பேச்சு ஜாஸ்தியா இருக்கு, பின்னாடி கத்தாதீங்க ப்ளீஸ். ஜோக்கா சத்தம் போட்டா அங்க கேட்காது. நாசமா போச்சு. ஆமாண்ணே. டேய் சும்மாறா, டேய் சும்மாறா, டேய் சும்மாறா, டேய் சும்மாறா, சும்மாறா. நடிகர் விஜய் வந்து முதலமைச்சரா பதவியேற்று ஆட்சி நடத்திட்டு வர்றாரு. அவருடைய ஆட்சி நடப்புகள் எப்படி இருக்கு நேரடியா சந்திச்சிருக்கீங்க? இல்லைங்க, 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும். கரெக்ட். 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படித்தான் இருக்க முடியும். 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும். 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படித்தான் இருக்க முடியும். 15 நாள்லயும் அப்படித்தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாவும் எடை போட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறது நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். கேள்விக்கு பதில் தான் சொல்லணும், இன்னொரு கேள்வி கேட்க கூடாது. இருந்தாலும் கேள்வியே சில சமயம் பதிலா மாறும். திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு புதிய ஆட்சியை கொண்டாந்துருக்காரு. தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் பேசுற ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அது பேர் திராவிட கட்சி தான். புறங்கதா ஒரு இழவும் புரியல. ரஜினிகாந்த் என்ன சொல்றாருன்னா, கமலஹாசன் முதல்வரா வந்திருக்காருன்னா கூட நான் பொறாமைப்பட்டிருப்பேன்னு ஒரு மாதிரி நாங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது, போட்டி போடுவோம். பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsmen you can find in தமிழ்நாடு. மச்சான், பீச்ல எல்லாரும் செலவு வச்சிருக்காங்க, ஆனா நட்புக்குன்னு ஒரு செலவு வைக்கணும்னா அது உனக்கு தாண்டா வைக்கணும். ரொம்ப புகழ். 25 பேர் அவங்க கூட போறதா சொல்லியிருக்காங்க. யார் தலைமைன்றது எங்களுக்கு தெரியல. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த அணுகுமுறையை? உங்களை மாதிரி தான் பாக்குறேன், வேடிக்கை பாக்குறேன். இது வந்த பாதை. என்ன அது? முக்கிய செய்திகள். சென்னை மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் உள்ள அம்மா உணவகங்களை புதுப்பிக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். சென்னையில் 76 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புளியந்தோப்பு காவல் மாவட்டத்தில் 20 ரவுடிகள், அடையாறு காவல் மாவட்டத்தில் 16 ரவுடிகள், டி நகரில் 18 ரவுடிகள், அண்ணா நகரில் 10 ரவுடிகள், மயிலாப்பூரில் 12 ரவுடிகள் என ஒட்டுமொத்தமாக 76 ரவுடிகள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 40 புதிய வாகனங்களை முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைக்கிறார். ஆனா ஒரு கண்டிஷன், ஆட்டோவை நான் தான் ஓட்டுவேன். கண்டிப்பா